எங்க அண்ணன் போல யாரிங்க ஊரெல்லாம் கேளு பதில் ஒன்று தாண்டா. அவர் பார்த்தா புலி போல நிமிர்வாங்கடா, நடந்தா சிங்கம் போல கர்ஜிப்பாங்கடா. அவர் போல யாரிங்க வந்தா லைட் கூட டிம் ஆகுது, அண்ணன் பேர் சொன்னா ஊரே சிம் ஆகுது. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து நம்ம அடல்ட்ஸ் பெரியவங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், எந்த சாப்பாடு எப்படி டயட் ஃபாலோ பண்ணணும், சுகர் பேஷண்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்லைட் ஒர்க் தான் இது. ஸோ இது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு அதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வழிகாட்டி ஃபார் அடல்ட்ஸ். ஸோ செகண்ட் ஸ்லைட் போகலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட்டோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, அது வந்து நமக்கு அந்த ஃபுட்டு தான் நமக்கு எனர்ஜி தரும். ஒன்று எடுத்துக்கிட்டு ஒன்று கொடுக்குறோம் இல்லை, அந்த மாதிரி அந்த ஃபுட்டுக்கு நமக்கு உள்ளே போனால் தான் சத்து உருவாகும். ஒவ்வொரு நரம்புலையும் சத்து போகணும்னா அதுக்கு காரணம் உணவு தான். ஸோ அந்த உணவு வந்து நம்ம ஹெல்த்தாக இருக்கணும். அது ஹெல்த்தாக இருந்தால் தான் நம்ம உடம்புல ஒவ்வொரு பாட்டு கரெக்டாக க்ரோ ஆகும், நல்லா வளரும். ஸோ பேலன்ஸ்டு டயட் பிளேட்டு, இந்த பிளேட்டு இது அதாவது இந்த கார்போஹைட்ரேட்ஸு, ப்ரோட்டீன்ஸு, ஃபைபரு, விட்டமின்ஸ் இந்த நாளும் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ அதை டெய்லி எடுத்துக்க பாருங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் எதுவாக எடுத்துக்கலாம்னு சொன்னால், எப்பயுமே வந்து நல்லா லைட்டான ஃபுட் எடுத்துக்கோங்க காலை நேரத்தில். பட் அது வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ லன்ச் டயத்தில் என்ன பண்ணணும்னா ரைஸ் எடுத்துக்கோங்க, இல்லை வெஜிடபிள்ஸு, ப்ரோட்டீனு, இது 3 லேட்டாக சாப்பிட நீங்கள் எடுத்துக்கோங்க. டின்னர் டைம் நைட் டயத்தில் வந்து லைட்டான டின்னர், அதாவது 7:30க்கு முன்னாடியே லைட்டான டின்னர் எடுத்துக்கோங்க. ஸோ லேட் ஆனாலும் சரி, ஓகே, கொஞ்சம் லேட்டாக தூங்குங்க. லேட் ஆச்சுன்னா ஒரு 8 o'clock சாப்பிட்றீங்கன்னா தூங்குறதுக்கு ஒரு 9 to 9:30 அந்த மாதிரி டைம் எடுத்துக்கோங்க. ஸோ ஹைட்ரேஷன், தண்ணீரோட முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிங்கன்னா, அந்த தண்ணி தான் அதாவது உடம்பை வந்து சீராக வச்சுக்கோங்க. அதாவது எப்படி சாப்பாடு சாப்பிடணும் அதுக்கு அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 liters தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். அந்த தண்ணி தான் வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் போயிட்டு அந்த பிளட் சப்ளை பண்ணுறதுக்கு, பிளட்டை வந்து ரீசர்க்குலேட் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும் வந்து தண்ணி தான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ தண்ணீர் ஹைட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அவர் பாடி. ஸோ டெய்லி ஒரு 3 to 4 லிட்டர் தண்ணியாவது குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஜங்க் ஃபுட்ஸை சுத்தமாக தவிர்த்துடுங்க. இந்த பர்கரு, பாப்கார்ன் கூட ஜங்க் ஃபுட்ஸ் தான் வருது. KFC சிக்கன்ஸு, பீஸா, பர்கர், பன்னு, பாப்கார்ன் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி தவிர்த்துடுங்க. ஸோ தேவையில்லாத ரோட்டில் கிடைக்கிற அந்த மாத்திரைகள்லாம் வாங்கி போடுவீங்க, அந்த மாதிரி மாத்திரைகள்லாம் கூட விட்டுருங்க. பதிலாக டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாத்திரை வாங்கி சாப்பிடுங்க. இதுதான் வந்து நம்ம சுகரு, சால்ட்டு, ஆயில் இதெல்லாம் வந்து உடம்புலேருந்து தவிர்க்கணும்னா நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸை வந்து முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஸோ எது நல்ல ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, டெய்லி நடக்கணும், ஒரு 20 minutes நல்லா வாக்கிங் போகணும், நல்லா தூங்கணும். இதுதான் வந்து ஒரு நல்ல பழக்கம். இது எக்ஸசைஸ் பண்ணுறது, டயத்துக்கு குளிக்கிறது, பல் விளக்குறது, இதெல்லாமே வந்து நல்ல பழக்கங்க. டயத்துக்கு எடுத்துக்கணும். ஸோ ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் அதிகமாக, புரதம் நிறைந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது முட்டை, பருப்பு வகைங்க, அந்த கடலை வகைங்க, வேர்க்கடலை வகைங்க, அதுக்கப்புறம் பால், இது சம்மந்தப்பட்ட புரத வகைகள் வந்து அதிகமாக சாப்பிடுங்க. நார் சத்து இருக்கிற உணவுகளை அதிகமாக சாப்பிடுங்க. ஒன்றும் இல்லை, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, திணை வகைகள் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்ல நார் சத்துங்க வரும். ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கூட வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து பர்டிகுலர் இந்த கடலை, வேர்க்கடலை, கடலை உருண்டை இந்த மாதிரி சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸு, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எது வேணாலும், உங்களால் முடிஞ்சு எது வாங்க முடியுமோ அது. ஆப்பிள், ஆரஞ்செல்லாம் காஸ்ட் ஜாஸ்தி, பட் இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் வாங்க ட்ரை பண்ணுங்கள். சன்னா உங்களுக்கு தெரியல, சன்னா டால் அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ டயபெட்டிக் சக்கரை இருக்கிறவங்களுக்கு வந்து கீரை அதிகமாக எடுத்துக்கோங்க. ரத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற அளவுக்கு அது செக் பண்ணிகிட்டே இருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து ஜிஐங்கிறது ரத்தத்தோட அளவு வந்து அதாவது சீராக வச்சுக்கும். அதுதான் வந்து அது ரிலேட்டடான கீரை வகைகள் அதிகமாக சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபைபர் அதிகமாக எடுத்துக்கோங்க. கலோரிஸ் வந்து குறைச்சிக்கோங்க. எந்தெந்த ஃப்ரூட்ஸ் அந்த வந்து தவிர்க்கணும்னா, இந்த ஃப்ரைடு ஃபுட்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து
தவிர்க்கணும் முற்றிலுமே. ஸோ வாரத்துக்கு இதுதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டுக்கோங்க, திட்டம் போட்டுருக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஸோ மென்டல் அண்ட் ஹெல்த் இஷ்யூ ரிலேட்டடுக்கு வந்து அதுக்கான ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான உணவுகள்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டருக்கு நேரம் தவறாமல் குடிங்க, நாள் தவறாமல் குடிங்க. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா தூங்குங்க, நல்லா நடங்க, டயட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட்டு டிப்ஸ் ஃபார் நம்ம டயட்டு வச்சு நம்ம உடம்புல வந்து கண்ட்ரோலாக பண்ணுறதுக்கான ஒரு நல்ல டிப்ஸாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், உடம்பை குறைங்க, ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, நல்லா எங்க அண்டா போல யாரா எங்க எங்க அண்ணன் போல யாரிங்க ஊரெல்லாம் கேளு பதில் ஒன்று தாண்டா. அவர் பார்த்தா புலி போல நிமிர்வாங்கடா, நடந்தா சிங்கம் போல கர்ஜிப்பாங்கடா. அவர் போல யாருங்க வழியில வந்தா லைட் கூட டிம் ஆகுது, அண்ணன் பேர் சொன்னா ஊரே சிம்மா ஆகுது. தொழில் கால் வைத்தா மண்ணுக்கே கம்பம், இவர் நெஞ்ச பார்த்தா தோண்டுண்டா தம்பி ஒன்னு சம்பம். கொஞ்சம் சிரிச்சா கல்யாணமா காட்சி, கொஞ்சம் போக வந்தா காற்ற வீசு ஆட்சி. ஸ்டைல வந்தா சாம்பல் கூட ஃபயர் ஆகுது, அவர் பிரசன்ஸ் இல்ல வில்ல மைண்ட் ஹையர் ஆகுது. என்ன ஆட்டத்திலே மித்தருக்கு லிமிட்டே இல்ல, அந்த ஸ்வாக்கு மேட்சிங் ஒரே இல்ல. கையில வாட்ச் சிம்பிளா இருந்தாலும் அவர டைம் வந்து துட்டா ஊரே நில்ல மாட்டாலும். அவர் ஒர்க்குன்னு சொல்றது ட்ரம் பீட் மாதிரி, அவர் ஒய்ஃப் தந்துறவர் ரைஸும் பாதிரி. எங்க சைட் வந்துட்டா அனைவரும் சேஃப், வர வாய்ப்பை டச் பண்ண முடியாது, அது ஃப்ரீ. எங்க அண்ணன் போல யாரிங்க ஊரெல்லாம் கேளு பதில் ஒன்று தாண்டா. அவர் பார்த்தா புலி போல நிமிர்வாங்கடா, நடந்தா சிங்கம் போல கர்ஜிப்பாங்கடா. வாராயா யாரிங்க எங்க அண்ணன் போல யாரிங்க எங்க அண்ணன் போல யாரிங்க. காலையில காஃபி குடிக்க சிட்டி முழுக்க ரோம், அண்ணன் போன் நம்னா எல்லாருக்கும் ஹோம். எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபர்ஸ்ட் கால் அவருக்கு தான், வந்துடுவாரு லைட்னிங் போல even if midnight தான்.